அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து குரூப் 1 நோட்டிபிகேஷனுக்கான அந்த டீடைல்டு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுல டோட்டலா வந்து 90 வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ டெபுட்டி கலெக்டர்ல 16 வேகன்சி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ல வந்து 23, அசிஸ்டன்ட் கமிஷனர்ல வந்து 14, டெபுட்டி ரெஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து 21, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் ரூரல் டெவலப்மெண்ட்ல 14, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ல 1, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்ல 1ன்னு சொல்லி டோட்டலா 90 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வயசு பாத்தீங்க அப்படின்னா 21 வயசுல இருந்து 34 வயசு வர உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 1/7/2024 34 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டுக்காங்க அப்படின்னா ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அது கூட வந்து ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் கேண்டிடேட் ஹோல்டிங் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அல்லது காமர்ஸ் பிகாம் அண்ட் லால வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1ல வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன்ல வந்து ரிட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இது எல்லாமே வந்து செலக்ஷன் பேஸ்க்காக வச்சிருக்காங்க. ஸோ இந்த செலக்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து வில் பி அப்பாயிண்டட். பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா லெவல் 22ல வந்து இதற்கான பே ஸ்கேல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் 27/4/2024. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 2/5/2024 இருந்து 4/5/2024 வரை நீங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 13/7/2024. ஸோ டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து வில் பி அனௌன்ஸ் வந்து லேட்டர்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பி வெப்சைட்ல வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல வந்து நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்து கம்பெனிடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 28/3/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா தான் வந்து இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். டிஎன்பிசி வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்க யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கான அந்த போஸ்ட் வேகன்சி டெபுட்டி கலெக்டர் அப்படின்னா போஸ்ட் கோடு வந்து 1001. ஸோ அதே போல ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நேம் ஆஃப் த சர்வீஸ் தமிழ்நாடு சிவில் சர்வீஸ்ல 16, பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 22ன்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து போஸ்ட் கோடு என்ன, எந்த சர்வீஸ், எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 90 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல வந்து ஏஜ் லிமிட் 1/7/2024 ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 21 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகி 34 வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎல் டிகிரி முடிச்சிருக்கிறவங்க அந்த டிகிரிக்கு ஏற்றது போல அதற்கான ஏஜ் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ்ல வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 34 வயசு. இது போஸ்ட் கேண்டிடேட் வந்து பிஎல் டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 35 வயசு அப்படிங்கிற மாதிரி இதற்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்பிசி, டிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 39 வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலா. அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் வந்து இதுக்கு ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஆனால் அதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இது எல்லாத்துக்குமே வந்து மென்னுக்கு விமனுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட் இருந்தால் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி அதற்கான அந்த எலிஜிபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸில் போகணும் அப்படின்னா ஃபிசிக்கல் கேட்பாங்களோ, ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட். இது வந்து மினிமம் 300 மார்க்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் நடக்கும். இதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்களுக்கு வந்து 90 மார்க், அதர்ஸ் எல்லாத்துக்கும் 120 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது. மெயின் எக்ஸாமுக்கான அந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் ஸ்டடி டிகிரி ஸ்டாண்டர்டில், ஜென்ரல் ஸ்டடி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இன்டர்வியூ கொண்டு வரும்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இன்டர்வியூ 850 மார்க்கு. இதில் குவாலிஃபைங் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.